கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம் ஸ்கூலு கருணாபுரம் ஆப்போசிட்டில் நேற்று கள்ளச்சாரம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டதுனால காலைல ஒருத்தர் 3 மணிக்கு வயிற்றால வாந்தி வந்திருக்கு. வந்தனால வயிற்றால வாந்தி மயக்கடிச்சு கீழே விட்டாங்க. கூட்டுட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சாத்தா சுரேஷ் பிரிவினு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அக்கா பையன் பிரிவினு சுரேஷ்ன்றவர் மாமன் 2 பேருமே ஸ்பாட்லேயே இங்கே ஜிஹெச்சி கள்ளக்குறிச்சி ஜிஹெச்சி கொண்டு வந்துருக்காங்க. ரங்கநாபுரம் ஜிஹெச்சிக்கு கொண்டு வந்தோடனே இறந்துட்டாங்க. இறந்து வீட்டுக்கு கொண்டு போய் பாடி அடக்கம் பண்ணுறோம். போனோடனே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44 பேர் அன்கண்டிஷனில் இருக்காங்க. 4 பேர் காலி ஆகிட்டாங்க. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா மணி 4 மணி வரைக்குள்ளே 9 பேர் இறந்துட்டாங்க. இது என்னன்னு ரீசனை நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஓகேங்களா சார்? என் பேர் தரணிதரன் சார். ஆனால் இதுக்கு வந்து நடவடிக்கை நீங்கள் கன்ஃபார்மாக எடுங்க. புரியுதுங்களா? இது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. எல்லாம் ஃபேமிலி இருக்குது, எல்லாமே குடும்பம் இருக்குது, லைஃப் இருக்குது, அவங்களுக்கு காலம் இருக்குது, பொண்டாட்டி புள்ள எல்லாமே இருக்கிறாங்க. நீங்களாக பார்த்து நீங்களா பதில் சொல்லுங்கள். இது வந்து நான் தப்பாக கோரிக்கிடல. அவங்க ஃபேமிலியை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. இப்போ என்னை நம்பி என் குடும்பம் இருக்குது, அதுபோல் அவங்கள நம்பி அவங்க குடும்பம் இருக்குது. இவர் தன்னால் இறந்தனால இந்த ஒரு ட்ரிங்க்ஸு கள்ளச்சாரம் சாப்பிட்டனால அவங்க குடும்ப ஃபேமிலி அவர் இறந்தனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு என்னவோ நீங்கள் நடவடிக்கை எடுங்க. நான் தப்பாக சொல்ல விரும்பலை. அதுக்கு ஏற்ற நடவடிக்கை நீங்கள் கன்ஃபார்ம் எடுங்க. இப்போ செத்தனால யாருக்கு என்ன ஆக போகுது? இப்போ அவர் ஒரு ஆள் இருந்தாலும் அந்த குடும்பத்தை சமாளிப்பார்ல. இப்போ அவர் இறந்தனால அந்த குடும்பத்தை யார் பார்க்குறது சார்? லேடிஸ் இருக்கிறாங்க. இப்போ பிரிவினை இறந்துனா பிரிவின் மாமனை இறந்துட்டாங்க. அதுக்கு நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும். நீங்களே பார்த்து நல்லபடியாக முடிவு எடுங்க. ஓகே சார். என் பேர் தரணிதரன். பிரவீன் சுரேஷ் வந்து என்னுடைய மச்சான். பிரவீன் வந்து என்னுடைய சகல பையன். பிரவீனுக்கு 29 வயசு ஆகுது, சுரேஷுக்கு 43 வயசு ஆகுது. சுரேஷுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த ஸ்கூல்லேயே டாப்பர் அந்த பிள்ளை. பிரவீனுக்கு வந்து 8 வயசு 5 வயசு 4 வயசு 2 பசங்க, சின்ன பசங்க. இவங்க 2 பேரும் நேற்று ராத்திரி கருணாபுரத்தில் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷ சாராயம், அந்த சாராயத்தை குடிச்சிருக்கிறாங்க சார். குடித்து நைட்டு ஒரு விடிகாலம் 4 மணிக்கு வயிறு எரியுதுன்னு கத்திருக்கிறாங்க. அப்புறம் கண்ணு தெரியல, காதெல்லாம் அடைக்குதுன்னு சொல்லி கத்திருக்கிறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாங்க சார். 2 பேருமே மறிச்சிட்டாங்க. ஒருத்தன் முதல்ல சுரேஷ் செத்து போயிட்டார், அடுத்தது பிரவீன் செத்து போயிட்டார். இந்த 2 ஒரே குடும்பத்தில் 2 பணம் சார், 2 பாடி இருக்குது சார். ரொம்ப வேதனையாக இருக்குது சார். இது முழுக்க கள்ளச்சாராயம், விஷச்சாராயம். கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அதிகமாக இருக்குது சார், அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த மாவட்ட நிர்வாகம் வந்து இது வந்து வயிற்றுப்போக்குனால இது வருதுன்னு சொல்கிறாங்க. இது தவறான தகவல் சார். இது தவறான தகவல். இது விஷச்சாராயத்தில் தான் இது இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 40 பேர் உள்ளே இருக்கிறாங்க ஆஸ்பத்திரி உள்ள. 44 பேர் உள்ளே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இதே பிரச்சனை சார். அதனால் மாவட்ட நிர்வாகம் சொல்கிறது வந்து முழுக்க ஏதோ உண்மையை மூடி மறைக்கிறதுக்காக சொல்கிறது சார். இது விஷ சாராயத்தால் செத்துருக்குறாங்க சார். சின்ன பசங்க, அந்த 2 குடும்பமும் அனாதியாக நிற்குது. கூலி தொழிலாளி சார், மூட்டை தூக்குறவர் சார். சுரேஷ் வந்து மூட்டை தூக்குற தொழிலாளி சார், பிரவீன் வந்து கூலி தொழிலாளி. அந்த 2 குடும்பம் அனாதையாக இருக்குது சார். இதுபோல் நிறைய குடும்பம் இப்போ 44 பேர் உள்ளே இருக்கிறாங்க சார். அவங்களுடைய நிலைமை என்ன ஆகுன்னு தெரியல. இந்த வெண்டிலேட்டர் ஓடிட்டு இருக்குது, அது எடுத்தாக்க எத்தனை பேர் செத்து போவாங்கன்னு தெரியாது சார். இது அரசாங்கம் வந்து இது உடனடியாக கவனித்து இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்த சம்மந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணணும், அந்த இழப்பீடு கொடுக்கணும் சார். செத்து போன அந்த குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு அரசாங்கம் கொடுக்கணும் சார். நன்றி சார். சிகிச்சை எந்த அளவில் கொடுத்துருக்காங்க? சிகிச்சை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க சார். எதுவுமே தெரிய மாட்டேங்குது. சிகிச்சையே இல்லை, ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. எதுவுமே தெரியல. எல்லாம் வெளியில் நின்றுக்கிறோம் சார், வெளியில் நின்றுக்கிறோம். என்ன நடக்குதுன்னு தெரியல, இது எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரியல சார். இது ஆனால் இது எங்கள் மாவட்ட நிர்வாகத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சார். அது எப்படி ஆகும்னு தெரியல சார். இது ஆமாம், தவறான தகவல். அது அவங்க பார்க்கவே இல்லை சார், வரவே இல்லை. ஒரு சிலர் முண்டியம்பாக்கம், சேலம், பாண்டிச்சேரி அப்படி அனுப்புகிறாங்க. அது எப்படி ஆமான்னு தெரியல சார். நாங்கள் காலையில் மதியத்துலேருந்து இங்கே நின்று இருக்கிறோம். உடனே இது வரல, ஒரு தகவலையும் சொல்ல சார். உங்கள் வீட்டுக்காரர் மீந்துட்டாருன்னு அப்போ நான் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நான் போயிட்டு வந்து சீக்கிரம் சேர்த்தேன். எனக்கு 2 பொண்ணு பசங்க, ஆம்பளை பிள்ளைலாம் இல்லை. நான் எங்கேயும் 10 ரூபா போனால் தான் 10 ரூபா சம்பாதிக்க முடியல. ஒன்றும் இல்லை என்கிட்ட. இவர் எப்போ ஒரு டைமில் 10, 5 கொடுப்பார், அவ்வளோ தண்ணியெல்லாம் கொடுக்க மாட்டார். அப்படி இருக்குள்ள சரி திடீர்னு இந்த மாதிரி ஆகிட்டார். 10 ரூபா அப்படியும் நானாக கூட என்கிட்ட 10 ரூபா கூட இல்லைன்னு எடுத்து போகிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டார் அவர். அவ்வளோதான். தெரியல, அதெல்லாம் நமக்கு தெரியாது தான் எவ்வளோ. அதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஆள் அவர் தான். அவர் மீதி பேரில் எப்படி ஆனாங்களோ தெரியாது. வள்ளி